பிரைஸ் லார்ட். ட்ரேடி ப்ராஃபிட் மினிஸ்ட்ரி சார்பாக இந்த நாளிலும் கூட எங்களோடு இணைந்திருக்கிற உங்களை ஒருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எங்களது அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளில் கூட நான் என்ன ஆசீர்வாதமான வார்த்தை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னா, நேற்றைய தினம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்ம நீதிமானா வாழ்ந்தோம் அப்படின்னா கர்த்தருக்கு பிரியமானவங்களா இருப்போம்னு நான் சொன்னேன் இல்லையா? அப்போ கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறோம், நீதிமானா இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு வர ஆசீர்வாதம் என்னன்னா, இந்த உலகத்தின் அழிவு நம்மளை தொடாதுங்க. இந்த உலகத்தின் அழிவு நம்மளை தொடாது. ஆமாங்க, இந்த நாள்ல கூட உலகத்துல எத்தனையோ காரியங்களை நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் இல்லையா? நியூஸ் பார்த்தாலே நமக்கு எல்லாம் பயமான சூழ்நிலை இருக்கு இல்லையா? ஆனா இந்த நாள்ல நான் உங்களுக்கு ஒரு நிச்சயத்தை கொண்டு வந்திருக்கிறேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களா நம்ம இருப்போம் அப்படின்னா, நம்மளுக்குள்ள விசுவாசம் இருக்கும் அப்படின்னா, நம்ம ஆண்டவரோட கட்டளைகளையும் கற்பனைகளையும் கீழ்ப்படிவோம் அப்படின்னா, நீதிமானா வாழ்வோம் அப்படின்னா, உலகத்து காரியம் உலகத்து அழிவு நம்மளை தொடாது. வேதத்துல இருந்து 3 பேரை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். நோவா ஒரு நீதிமான்னு வசனம் சொல்லுது. ஆபிரகாம் நீதிமான்னு வசனம் சொல்லுது. லோத்து நீதிமான்னு வசனம் சொல்லுது. யோபு நீதிமான்னு வசனம் சொல்லுது. இவங்க 4 பேரையும் யோசிச்சு பாருங்களேன். உலகத்து சூழ்நிலை அவங்கள தொடவே இல்லைங்க. யோபுக்கும் சோதனை வந்துச்சு, அவனை சுத்தி காரியங்கள் வேற மாதிரி இருந்துச்சு. ஆனா கர்த்தர் ரெட்டத்தனையா ஆசீர்வதிச்சார். நோவாவோ சுத்தி அழிவு வெள்ளம், ஆனா அவனும் அவனுடைய குடும்பமும் காக்கப்பட்டுச்சு. லோத்தும் கூட சோதம் குமர அழிந்த போது அவனுடைய குடும்பமும் காக்கப்பட்டுச்சு. இந்த நாள்ல கூட பயப்படாதீங்க, கலங்காதீங்க. கர்த்தரை உறுதியா பற்றி கொள்ளுங்க, நீதிமானா வாழுங்க, விசுவாசியா வாழுங்க, அவருடைய கட்டளைக்குள்ள வார்த்தையின் மேல நின்று வாழுங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாய் அழிவிலிருந்து விடுவிச்சு ஆசீர்வாதத்தின் ஸ்தலத்துல உட்கார வைப்பாரு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.